லட்டுனா எல்லாருக்கும் ஞாபகம் வருது திருப்பதி லட்டு தான். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற லட்டும் திருப்பதி லட்டு ஃப்ளேவரில் தான் இருக்கும். டேஸ்ட்டும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி கடலை மாவு வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதோட ப்ரைஸ் வந்து 25 ரூபா. அப்புறமா நம்ம இப்போது ஒரு கப்பில் வந்து அளந்து எடுத்துக்க போகிறோம். 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருந்தேன். இந்த மாவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கணும். வேணா வந்து நம்ம இதை சப்பாத்தி மாதிரி விரசி தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மாவு கண்டிப்பாக மிச்சம் இருக்கணும். எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிட்டாலோ இல்லாட்டி வந்து தண்ணி குறைஞ்சிட்டுனாலோ மாவு எக்ஸ்ட்ரா இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணும். சப்பாத்தி மாவே கொஞ்சம் பிசைகிறதுக்கு டஃப்பாக தான் இருக்கும். இது கடலை மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுக்கணும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் திரண்டு வருது. இந்த டைமில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு பிசைய ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் 5:45க்கு ஸ்டார்ட் பண்ண பாருங்கள், பையன் எழும்பிட்டான். அப்போ தான் தூக்கிட்டு வந்தாங்க. ஒரு வழியாக நம்மளோட மாவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோத்துக்கு அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு மாவும் வந்து சூப்பராக இருக்கும். அதுலேயே ஸ்மைலியும் பண்ணிட்டேன். இந்த ஸ்மைலி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாம் சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளாக உருட்டி எடுக்கணும். எனக்கு பார்த்திங்கன்னா 5 உருண்டைகள் வந்து கிடச்சிருந்துச்சு. இனி நம்ம இதை தட்டி சப்பாத்தி மாதிரி போட்டு எடுக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சாச்சு. கல் நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணுன்னா, ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லாட்டி சப்பாத்தி தேய்க்கிற கல்லாக இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லாட்டி வாழை இலையில் கூட எண்ணெய் தடவி நீங்கள் இந்த மாதிரி பரத்தி எடுக்கலாம். நான் அன்றைக்கி கவரில் தான் அந்த மாதிரி எண்ணெய் தடவி அதை தட்டி எடுத்தாச்சு. இப்போ எடுத்ததை என்ன பண்ணணுன்னா, நம்ம தோசைக்கல் சூடாகியாச்சு, அதில் போட்டு ஒரு 3 செகண்டு தான், இது வந்து கரிஞ்சிடக்கூடாது. 2 பக்கமும் நல்லா மாற்றி போட்டு எடுக்கணும். இது வந்து பொரிச்சு எடுக்கிற சிரமம் இருக்காது. ஈஸியாக சப்பாத்தி மாதிரி இந்த மாதிரி சுட்டு எடுத்தாலே போதும். பாருங்கள், எல்லாமே வந்து ரெடி ஆகியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கணும். மிக்சர் ஜார் வந்து ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காஞ்சிருக்கணும். அப்படி ஈரமாக இருந்துச்சுன்னா நல்லா துடைச்சி எடுக்கணும். இப்போ இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நம்ம ஜாரில் சேர்த்துக்கணும். ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நான் வந்து 2 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கணும். இதை விட இன்னும் கொரகொரப்பாக இருந்தால் இன்னுமே டேஸ்ட்டு கொஞ்சம் அந்த திருப்பதி லட்டு ஃப்ளேவரில் கிடைக்கும். இதை விட இன்னும் கொஞ்சம் கூட கொரகொரப்பாக இருந்தால் கூட நல்லது தான். டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். பாருங்கள், நம்ம கடலை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து சுகர் சிரப் வந்து செய்ய போகிறோம். எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். சுகர் வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் கம்மியாக சேர்க்குறனால கொஞ்சமாக 1 கப் அளவு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 1.5 கப்பு 2 கப்பு கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடரை இந்த சுகர் சிரப்பில் கொட்டி நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அந்த சுகர் சிரப்பெல்லாம் சேர்ந்து. இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி அதை வந்து நல்லா கலந்து விடணும். அப்போ தான் அந்த கடலை மாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகும். வேணா வந்து நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலை. நீங்கள் 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு கூட நெய் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ முந்திரி கிஸ்மிஸ் பழம் வறுக்க போகிறோம். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் எடுத்துகிட்டு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் எல்லாம் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் வறுத்து எடுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறி வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணுன்னா, ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்ல கடலை மாவு, அது கூட வந்து கலந்துடணும். நெய் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் லட்டோட டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். பாருங்கள், இப்போ முந்திரி கிஸ்மிஸ் பழம் எல்லாம் கலந்தாச்சு. அதுக்கப்புறமா இன்னும் ஒரு
முக்கியமான ஐட்டம் இருக்குது. அது என்ன அப்படின்னா கற்கண்டு ஆட் பண்ண போகிறோம். பனங்கற்கண்டு வந்து கம்மியாக இருந்தது, அதனால் கொஞ்சமாக பனங்கற்கண்டு, அதுக்கப்புறமா ஒயிட் கற்கண்டு ரெண்டையுமே சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் வந்து அரைச்சி எடுத்தது கொஞ்சம் நைஸ் ஆகிடுச்சு. எவ்வளோ அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த லட்டை கடித்து சாப்பிட்றப்போ அப்படியே அந்த திருப்பதி லட்டு ஃப்ளேவரில் இருக்கும். பாருங்கள், கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ இதையும் என்ன பண்ணணுன்னா நம்ம லட்டில் மிக்ஸ் பண்ணி இதையுமே கலந்து விடணும். பாருங்கள், இப்போ நம்ம மாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம இப்போ பவுடர் பண்ணி வச்சுருக்கிற கற்கண்டையும் கூட சேர்க்கணும். சேர்த்துட்டு உருண்டைகளாக உருட்டி எடுக்க வேண்டியதான். இன்னுமே வந்து சூடு ஆறாமல் தான் இருந்துச்சு. இந்த உருண்டைகளை வந்து திருப்பதி லட்டு மாதிரி பெருசாகவும் உருட்டி எடுக்கலாம், இல்லாட்டி சின்னதாகவும் உருட்டி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் சேஃபில் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் உருட்டினா இந்த மாதிரி அழகாக வந்துடுச்சு. இப்போ அந்த லட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு பாதாம் கட் பண்ணி யூஸ் பண்ணேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு எது வேணாலும் சேர்த்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த லட்டு பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்டில் கேளுங்க. உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம் மற்றொரு வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.